சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர். அரசியலமைப்பு சார்ந்து ஒரு முழு சீசன் பேசிக்கிட்டு இருக்கோம். போன முறை அறிமுகம் பண்ணோம். இந்த முறை ஒவ்வொரு விஷயங்களா எடுத்துப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நிறைய பேசியிருப்பாங்க. அதே போல என்னென்ன ஃபீச்சர்ஸ் மாதிரி, அதாவது ரொம்ப அகாடமிக்கான பேச்சு நிறைய இருந்திருக்கும். அல்லது ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அந்த தலைப்பு ஒட்டி விவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஒரு நேஷனல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ அல்லது நேஷன் ஸ்டேட்டுக்கான கான்ஃபிளிக்ஸ்லயோ அதை உரையாடுவாங்களே தவிர ஒரு இப்போ லார்ஜர் டைம் லைன்ல பேசுறதுன்றது கான்ஸ்டியூஷனை பத்தி ரொம்ப குறைவா தான் இருக்கு. மேபி ம், தமிழ்ல ஒன்றும் சுத்தமாவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆம், இப்போ அந்த கான்ஸ்டியூஷனுடைய லார்ஜர் டைம் லைன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆவணத்தை மையமாக வச்சு இவ்வளவு பெரிய டெமோக்ராட்டிக் நேஷன் வந்து ஆம், அதான் சொல்றது ஹை அண்ட் லோ எந்த மாதிரி போனாலும் ஏதோ ஒன்று ஃபாலோ ஆகி வர்றது நம்ம கவனிக்க முடியுது. அதனால இந்த ஃப்ரேம் ஒர்க் சார்ந்து கொஞ்சம் பேசலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. அந்த கான்ஸ்டியூஷனுடைய ஃபீச்சர்ஸ் பேசியிருப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷன், ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் சேர்த்து எப்படி உருவாக்குனாங்க? ஏன்னா இந்திய பாராளுமன்றத்திலே நடந்த மிகச்சிறந்த உரையாடல்னா அது கான்ஸ்டியூஷன் டிபேட்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு வந்து இரண்டு மூன்று தலைவர்களுடைய உரைகளை வந்து தொகுத்து பப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் இந்தியாவை போட்டிருப்பாங்க. நிறைய தலைவர்கள் போட்டாலும் அதில் மிக முக்கியமான ஒரு விஷனரிஸ்ன்னு பார்க்கும்பொழுது அவர்களுடைய புத்தகங்களை போட்டிருப்பாங்க. அது மாதிரி பெரிய நீண்ட உரையாடலுக்கு பின்னாடி அதை ஏத்துக்கிட்டு மறுத்து நிறைய இருக்கு. அப்ப அதை குறித்துலாம் தொடர்ச்சியா பேசலான்ற ஒரு யோசனை தான். ம். ஸோ நான் உங்ககிட்ட முக்கியமா இதுல கேட்க வேண்டியது முதல்ல எடுத்த உடனே ம். அஹ், எல்லா ஊர்கள்லயும் இருக்குது. இப்போ அதாவது ரெண்டாவது உலகப் போருக்கு அப்புறம் ம். அஹ், எல்லா ஊர்கள்லயும் இந்த நாடுகள் அப்படின்றது அப்பதான் பிரபலமாகுது. ம். அஹ், இந்த நவீன நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பு உலக அளவுல உருவாக ஆரம்பிக்கும் போது ம். ஆங்கிலேய ஆட்சியில இருந்து முதல் முறையாக இந்தியா அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கும். ம். ஏன்னா அது நாள் வரைக்கும் இந்தியான்ற ஒரு பரப்பளவு இருந்தது, ஒரு நாகரீகம் இருந்தது. ம். அடையாளங்கள் இல்லாம இல்ல, அடையாளங்கள் இருந்திருக்கலாம். ம். அஹ் இல்ல நாங்க நீண்ட நாளாகவே இந்தியான்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா மொழிகள்லையும் இங்க அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ம். பரப்பளவு, ஒரு நிலப்பரப்பளவுன்ற ஒரு நாகரிகம், அதுல சில அடிப்படை கோட்பாடுகள் ஒண்ணு ஒத்து போக மாதிரி இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லியிருக்கலாம். ம். முதலாக இது மாதிரி ஒண்ணு உருவாகும் போது ம். இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத உருவாக்கும் போது ஒரு பெரிய ஒரு, அதாவது இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு பிரமிப்பா இருக்கு. இது ம். ம். எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ம். அதுல யுனிக்கா வேற நிறைய விஷயத்த அது உள்ள புகுத்திருக்காங்க. மத்த ம். தனித்துவம் ரொம்ப அதிகமாக தனித்துவம் படைத்த ஒரு ஒரு ம். கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் மற்ற எந்த நாடுகள்லயும் இல்லாத விஷயங்கள் அடக்கி இருக்கிறாங்க. ம். அதை பத்தி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க எடுத்த உடனே அது ஒரு அறிமுகமாக மக்களுக்கு அதை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ம். இதுல எனக்கு ரொம்ப இப்ப நடக்கிற அஹ், அரசியல் சூழல், அப்புறம் நிதி நீதி ரெண்டுமே, ஃபைனான்ஸ் ரெண்டு, ஜுடிஷியல் சார்ந்து இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி முடிவுகள் பத்தின நிறைய இருக்கு. அது அடுத்தடுத்த எபிசோட்ல பேசலாம். ஆனா கான்ஸ்டியூஷன் துவக்க காலத்திலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1946 இந்த ஒரு அப்ஜெக்டிவை கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷன்னா அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும்ல, அது என்ன சர்வ் பண்ண போகுது நேஷனுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு, அதான் ஃபர்ஸ்ட் டிபேட் ஆக்சுவலா. நம்ம வந்து கிளாஸா எடுத்து தான் பாக்குறோமே தவிர, இப்ப உதாரணத்துக்கு ரைட்னா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னு தான் பாக்குறோமே தவிர, ஆனா இதுக்கெல்லாம் இந்த அப்ஜெக்டிவ்லாம் என்னென்ன வரணும்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கே முதல் உரையாடல் நடந்தது. அது 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 வந்து என்ன சொல்றது,
அதுக்கு பேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிபேட்னு தான் பேரு. அதுல இந்தியாவுடைய விஷன் என்னவா இருக்கணும்னு உரையாடினாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான இதுவான்னு நினைக்கிறேன். அஹ் அந்த விஷன் வந்து வெறும் இண்டிபெண்டா, ரிபப்ளிக்கா, பிலாசபிக்கல் எப்படி, சாவர்னிட்டினா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அடிப்படையான விஷயங்களை எடுத்து இதை அப்ஜெக்டிவா வச்சுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதணும்னு ஒரு 10-15 விஷயங்களை பத்தி விரிவான உரையாடல் அது. அந்த அப்ஜெக்டிவ் இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து கத்துக்கிறத விட இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்தது பாருங்க. அதுல இருந்து இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இன்ஸ்டியூட்டா பில்ட் ம், ஆனாலும் சரி, ஒரு நேஷனா பில்ட் ஆனாலும் சரி. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எடுத்ததுமே இப்ப வந்து ப்ரோக்ராம்ஸ் போட ஆரம்பிப்போம். ஒரு 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 ஸ்டேட் கூட அந்த வேலையை செய்யுது. சின்ன சின்ன தனிப்பட்ட நிறுவனங்களை சொல்ல, ஒரு ஒரு மாநிலமே என்ன பண்ணுதுன்னா, மக்களை கவரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுலே வேலை செய்யறதுனால ஒரு துண்டு அறிக்கையில போட்டா கூட கசகசன்னு ஒரு 700 லைன் 800 லைன் போட்டு கையில கொடுக்குறாங்க இப்போ. அதான் ம், ஆச்சரியமா இருக்கு. துண்டு அது படிக்க மாட்டாங்க. அது ஏதோ பழைய காலத்து நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு அது. அதுல ஒரு இது இல்லாம திட்டமிடல் இல்லாம ஏன்னா இது அரசு செய்யுது. நம்ம மத்தவங்கன்னா கூட நம்ம அதை அவங்க தனிப்பட்ட விஷயம் சொல்லலாம். இத மத்திய அரசோ மாநில அரசோ செய்யும் பொழுது அப்ப அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியல அப்படின்றது சில நேரங்களில் நமக்கு உறுதியாகுது. ஏன்னா ரொம்ப ரெட்ரிக்கா மக்கள் மனசுல இம்பல்சிவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றது இருக்கே தவிர அப்ஜெக்டிவ்னு ஒண்ணு இல்ல. எங்க இருந்து தொடங்கணும்னா ஒரு 5 ஆண்டு தான், 5 ஆண்டுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும்ல. அந்த 5 ஆண்டுக்கு இருக்க மாட்டேங்குது, ஆண்டு ஆண்டுக்கு இருக்க தவிர அதற்கு டெய்லி இருக்கு. அதனாலதான் இந்த டிராமா இந்த கிமிக்லாம் அங்க இருந்தா உருவாகுதோ அப்படின்னு தோணுது. அதனால இந்த ம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிபேட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டியூஷனுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனமும் அரசு நிறுவனமும் அந்த அப்ஜெக்டிவ் சார்ந்து எதற்காக இந்த 5 ஆண்டு, அது எதற்காக இந்த துறை, எதற்காக இவ்வளவு பணம் ஒதுக்குறோன்ற அது மாதிரி இது என்ன செய்ய போகுது, இதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் டிபேட் இங்க கிடையவே கிடையாது. முடிவு எடுத்துறாங்க, முடிவு எடுத்ததை படிச்சு காட்டுறாங்க, அவ்வளவுதான் தெரியுது நமக்கு. அது படிக்கவே நேரம் இல்லை, உட்காருங்கிறாங்க சபாநாயகரோ யாரோ ஒருத்தர் உட்காந்துருங்கிறாங்க. இப்படி அப்ஜெக்டிவ் பின்னாடி பிலாசபின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு ம், தத்துவத்தை கொண்டு வந்து அதை ஏன் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மத்தவங்க எல்லாருமே வந்து இப்ப ஜுடிஷியலுக்குள்ள ஏன் இது வரணும்னா, நம்ம வந்து சென்ஸ் ஆஃப் ஜுடிஷியல்ன்றதுல இருந்தா நமக்கு வந்து சட்டங்கள் வருது. அதாவது நியாய நீதின்றது ஒரு உணர்வா இருக்கு மனிதனுக்கு. அந்த ம், உணர்வை ஒரு ஆம், என்ன சொல்றது, சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிற அந்த நீதி உணர்வுன்னு சொல்லலாம். நீதிங்கிறதோட அந்த நீதி உணர்வு பேப்பரா மாத்துறதோ அல்லது அதை ஒரு ஆவணமாக மாத்துற வேலையா தான் நான் எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்காக பாக்குறேன். அந்த நீதி உணர்வுன்றதுக்கு நமக்கு அதுக்குள்ளதான் வந்து மாரல் எத்திக்ஸ் வேல்யூ சிஸ்டம் இதெல்லாம் உரையாடி இருப்பாங்க. அதன் பொருட்டு தான் நீங்க வந்து பிரதர்ஹுட்ங்கிறத நீங்க எப்படி கொண்டு வர முடியும். ஒரு ஃப்ராட்டர்னிட்டி சாவர்னிட்டிங்கிறதெல்லாம் நீங்க கொண்டு வரணும்னா அது அது வந்து ஒரு சயின்டிபிக்லி ப்ரூவன் வார்த்தை கிடையாது. பிரதர்ஹுட்ன்றது நீங்க எப்படி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து ஒரு வேல்யூ சிஸ்டத்துல இருந்து கிரியேட் ஆகுது. ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கறத நீங்க ஃப்ராட்டர்னிட்டி மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எத்திக்கல் டிபேட் நடந்திருக்கணும். அந்த டிபேட் தான் எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டியூஷன்ல மிக முக்கியமான உரையாடலா பார்க்கிறேன். அதை முன்னெடுத்த தலைவர்கள் வந்து அது விஷன்னு சொல்றாங்க. அந்த பிலாசபியவே ஒரு விஷன் தான் சொல்றாங்க. அதன் அடிப்படையில கட்டமைக்கிறாங்க. நம்ம பிலாசபினா ஏதோ யாரும் செய்ய முடியாத ஒண்ணு நம்ம சொல்றோம் இல்லையா, அது புத்தருக்கு தாங்க பொருந்தும், அது காந்திக்கு தாங்க பொருந்தும், அது மார்க்ஸ்க்கு தாங்க பொருந்தும், அது அரிஸ்டாட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு அந்த காலத்துல அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதை அதை என்ன சொல்றது ஒரு டூஅபிளாக செய்யக்கூடிய ஒரு செயலாக அது ஒரு அதை அதை ப்ரோக்ராம்ஸாகவும் ஸ்கீமாவும் மாத்தணும்னா அதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னு நடத்தின உரையாடல் தான் மிக முக்கியமான உரையாடலா பார்க்குறேன் முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன்ல. ஏன்னா அதற்கு ம், மேலதான் எல்லாமே கட்டமைக்கப்படுது. உங்களுடைய உரிமைகள் என்னன்னா அதுக்கு அதுக்கு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து தானே உரிமை வரும். ம், இப்ப ம், எனக்கு வந்து எனக்கு நீங்க வந்து என்ன சுரண்டினே இருக்கீங்க அப்படின்னா எனக்குள்ள சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் நான் அதை எதிர்த்து பேசுவேன். நீங்க ம், சுரண்டுறது தான் இயற்கையின் நீதின்னு நான் நம்பிட்டேன்னா ம், அப்ப இயற்கையின் நீதின்னு நான் நம்ப வைக்கிறதுல இருந்து நான் மறுத்து பேசணுன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுல தான் உங்களுக்கு ரைட்டுங்கிற நெகோசியேஷனே வருது. என்னுடைய உரிமைன்றது நெகோஷியேட் பண்ணி தான் நான் வாங்குறேன். அது பை லாவா இருக்கலாம், இல்ல பை ஆக்டிவிசமா இருக்கலாம், இல்ல பை பேசிவ் அட்டாக் மாதிரி டிசோபிடியன்ட் மூலமா வரலாம். இது எல்லாம் அந்த ரைட்டுங்கிறத பெறுவதற்கு இது வரைக்கும் நடந்த விஷயங்களா இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதனாலதான் ரைட்டு ரெண்டாவது கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தோணுது. முதல்ல வந்து ம், தேசம்னா என்ன, இதுனா என்னன்னு பேசின அடுத்த நொடியே ஒரு தேசம் மாநிலம் இது எப்படி உருவாக்குறோம், எப்படி பிரிக்கிறோம், எப்படி இணைக்கிறோம் தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 அத்தியாயத்துல ஒரு பாரதம்னா என்ன அப்படின்னு தொடங்கி
இந்த பாரதத்தை எப்படிலாம் பிரிக்கலாம், எப்படிலாம் இணைக்கலாம், மாநிலங்களை பிரிக்கிறது, இது போனதுக்கு அடுத்ததே வந்து உரிமைகள் சார்ந்துதான் வருது. இந்த ஆர்டரே வந்து நமக்கு எப்படின்னாக்கா, இப்ப எப்படி திருக்குறள் மாதிரி நாலடியார் மாதிரி புஸ்தகங்கள்லாம் ஒரு ஒரு ஆர்டர் இருக்கும். ஆக்சுவலா ஒரு எடிட்டட் வெர்ஷன் தான். அது வந்து எழுதும்போது அந்த ஆர்டர்ல எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனா அந்த ஒரு ஆர்டர் இருக்கும். அதாவது முதல்ல இறை, அதுக்கப்புறம் மழை. ஏன்னா இறைக்கு அடுத்தது இந்த உலகத்தை சமமா பார்க்கக்கூடியது மழை தான், இது எல்லாத்த விட. ஏன்னா இவரு இப்ப ரீசெண்ட் டேஸ் ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருந்தது வந்து ஒரு ஒரு ரைட்டர் சரவணன் சந்திரன் எழுந்தவர். நீங்க வெள்ளி டம்ளர் வச்சாலும் சரி, பித்தளை டம்ளர் வச்சாலும் சரி, சில்வர் டம்ளர் வச்சாலும் மழை மழை மட்டும்தாங்கன்னு எழுதியிருந்தாரு அவருடைய ரைட்டிங்ல. அந்த மாதிரி ரெண்டாவது மழையை வைக்கணும், அதுக்கப்புறம் நட்பை வைக்கணும், அதுக்கப்புறம் பொருள் வைக்கணும், அதுக்கப்புறம் அதிகாரத்தை, அதாவது பதவியை வைக்கணும்னு அந்த எடிட்டிங் மாடல் இருக்கு இல்லையா, அது ஒரு லைப்ரரி சயின்ஸ் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஒரு லைப்ரரி சயின்ஸ் அழகா பொருத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் வச்சுட்டாங்க, அப்ஜெக்டிவ் அடுத்தபடியா வச்சதே மக்களுடைய உரிமை தான். தேசம்னா என்ன, மாநிலம்னா என்னன்னு சொன்ன அடுத்ததே உரிமை வைக்கிறாங்க. உரிமைக்கு பிறகு பிரின்சிபல்ஸ் வைக்கிறாங்க. இந்த அது அது வந்து லீகலி கன்ஃபைன் ஆயிருக்கணும், சட்டத்துக்குள்ள பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது மனசாட்சிக்குள்ள பொருந்தணுங்கிற இடத்துக்கு வந்து நின்றுடுது. ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ள மனசாட்சி மாதிரி தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ங்கிறது. அதாவது இந்த இந்த கான்ஸ்டியூஷனையும் இந்த தேசத்தையும் வழி நடத்தக்கூடிய பிரின்சிபல்ஸ் இது ஆக்சுவலா. அதுலதான் உங்களுக்கு வந்து நேச்சருக்கான பார்ட்லாம் வருது. உங்களுக்கு தண்ணி சார்ந்தோ, சூழல் சார்ந்தோ, காத்து சார்ந்தோ, இதுல வந்து ரைட்ல பேசிடுறாங்க. ரைட்டுக்கு அப்புறம் இதை வழங்க வேண்டிய கடமை எப்படி இந்த மாநிலத்துக்கும் தேசத்துக்கும் இருக்குங்கிற அந்த டைரக்ஷன், இது இது வந்ததுக்கு பிறகுதான் சரி இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இதுல வந்து இரண்டு நம்ம வந்து அடிப்படையில பை கேமரல் மாடல்ல இருக்கிறோம். 92 93 வரைக்கும் நமக்கு வந்து இரட்டை அமைப்பு தானே, மாநிலம் மத்தியம், அதுக்கப்புறம் தான் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வருது. இப்ப த்ரீ ம். டயர்னு சொல்றோம். இந்த இரட்டை அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பத்தி எழுதினாதான் இது ஒன்னா இருக்கும்னு வரும். இதுக்கு பிறகுதான் உங்களுக்கு மொழி வருது. மொழியில வந்து அந்நிய மொழி உள்ள வர்றது எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல. இப்ப ஆங்கிலத்தை முழுக்கமா கழிச்சு இல்ல, அதே ஒரு மொழின்னு வரும்பொழுது மெஜாரிட்டேரியன் அரசியலும் பண்ணிட முடியாது. அப்போ ஒரு ஒரு லாங்குவேஜ் டிபேட் வருது மூணாவது இடத்துல. இது மாதிரி ஒரு அந்த 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 ஆர்டரே ஒரு அந்த ஆர்டரை பொறுத்துன விதமே ரொம்ப ஆச்சரியமான விதமா இருக்கு. நீங்க கான்ஸ்டியூஷன்ல பாக்குறதுக்கு ரொம்ப குட்டி ஒரு மாதிரி இது 400 400 சொச்சம் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு 102 3 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 2024 வரைக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 550 விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 550ஐயும் ரொம்ப ஷஃபிள்டா பேசியிருந்தானா கஷ்டம். ஆனா அது அது வந்து இதற்கு பிறகு இது அதுல ஒரு லீனியாரிட்டியும் இருக்கு, அதுல ஒரு என்ன சொல்றது, நான் லீனியர் தனமும் இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து முன்ன பின்ன நகருது. நீங்க ரைட்டை புரிஞ்சுக்கினாதான் கடமையை புரிஞ்சுக்கணும், அதை உரிமையை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரைட் வச்சுறாங்க, உரிமை. நீங்க உரிமையோட நின்றுட முடியாது, உனக்கு சில கடமைகள் இருக்குங்கிறாங்க. மாநிலத்துக்கான உரிமைன்னு வரும்பொழுது மாநிலத்துக்கான கடமை, சிட்டிசனுக்கான உரிமைன்னு வரும்போது சிட்டிசனுக்கான கடமை, ஒரு தேசத்துக்கான உரிமைன்னு வரும்போது தேசத்துக்கான கடமை அப்படின்னு முன்ன பின்ன நகருது. ஒரு லீனியராகவும் போயிட்டு வருது, அதே சமயத்துக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டையும் அதை மெயின்டைன் பண்றதை கவனிக்க முடியும் அதுல. அதுல மொழி வந்து மிக முக்கியமான, அது இந்திய அரசியல்ல இன்னி வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு விஷயமா மொழி அரசியல் இருக்கு இல்லையா. அதுல லாங்குவேஜ் டிபேட் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஹிந்தியோடைய பொசிஷன் என்ன, இங்கிலீஷோடைய பொசிஷன் என்ன, ரீஜனல் லாங்குவேஜோட பொசிஷன் என்ன, மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான மக்கள் பேசக்கூடியதை நேஷனல் லாங்குவேஜ்ல முக்கியமா ரூபா நோட்ல கொண்டு வர்றதோ அல்லது தேசிய அலுவல் மொழியாக கொண்டு வர்றதுலயோ அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்றது ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து இப்போ காலப்போக்கில் வார்த்தை தான் வந்து இதுவாயிடுச்சு தவிர ரிசர்வேஷன், கான்ஸ்டியூஷன்ல ரிசர்வேஷன் வார்த்தையே கிடையாது, ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். அதனுடைய அது ரொம்ப அதுக்கப்புறம் தான் இந்த மொழியின் வழியாகத்தான் அதுக்கு அடுத்தது மைனாரிட்டி சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். அதுல வந்து குறிப்பா போஸ்ட் பார்ட்டிஷன்ல தான் இந்த மைனாரிட்டி ரைட்டை பத்தி பேச வேண்டியது. அப்போ அந்த வரலாறும் இதுக்குள்ள நுழைஞ்சிருது. இப்போ அது பாகிஸ்தான் பிரிவினையா இருக்கலாம், அப்புறம் ஈஸ்ட் சைட்ல இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களும் இதுக்குள்ள அந்த அந்த வரலாற்று தாக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய ஊரா இருக்கும். அப்ப நமக்கும் டிபேட்டுக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் நேபாளுக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் பர்மாவுக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் இலங்கைக்கும் என்ன சம்பந்தம், அந்தமான் லட்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம்,
இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து ஒரு வரலாற்று பின்புலம் இருக்குது. அந்த வரலாற்று பின்புலத்தையும் இவங்க மறுத்தல. நான் வந்து ஒரு இந்திய தேசமாயிட்டேன், அதனால உனக்கு எனக்கு அதனாலதான் காஷ்மீர்லாம் வந்து அன்னையில இருந்து டிபேட் பண்றது காரணம் அந்த வரலாறு தான். அத கான்ஸ்டியூஷன் தான் அதை நிரூபிச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் உடையாம இருக்கிறதுக்கு தேசமா பிரிஞ்சா கூட அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு மறுக்க முடியாத ஒரு இயற்கையுடைய கட்டுப்பாடு ஒண்ணு இருக்கு, அது தண்ணி. அது அந்த இண்டஸ் கேஞ்சஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த 5 நதிகளா இருந்தாலும் சரி, பிரம்மபுத்திராவா இருந்தாலும் சரி, இல்ல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கிருஷ்ணா கோதாவரி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இதுதான் கான்ஸ்டியூஷனுக்கு பின்னாடி நம்ம இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரைட்டு பிளஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்க நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், இந்தியால இருந்து பிரிஞ்சு போனவங்களா இருக்கலாம், இந்தியாவுக்குள்ள எப்பயுமே இல்லாத ஆனா தொடர்புல இருக்கக்கூடியதா இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி தண்ணி இருக்கு. அப்ப அந்த நேச்சருடைய பார்ட்ல அதை மையமா வச்சு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண வரீங்க. இது எல்லாம் இது ஒரு முக்கியமான உரையாடலை தான் பாக்குறேன். ஏன்னா இப்படிதான் அந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுல பெரிய காம்ப்ளெக்ஸ் என்னன்னா ரிலீஜியஸ் சம்பந்தமான டிபேட் கான்ஸ்டியூஷன்ல. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப டைவர்ஸான காஸ்ட் சிஸ்டம், மொழி இருக்கு, ரிலீஜியஸ் நம்பிக்கை இப்போ ஒரே சிவன் ஒரே முருகன் எடுத்தாலும் இந்தியா முழுக்க வேற ராமாயணம் மாதிரி தான். இப்ப நீங்க திருச்செந்தூருக்கு ஒரு கதை, திருத்தணிக்கு ஒரு கதை, பழனிக்கு ஒரு கதை, தமிழ்நாட்டுல முருகனுக்கு 30 கதை இருக்கும். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த முருகனை கொண்டு போய் சிவனோட கனெக்ட் பண்ணி இமயமலையில தவழ விடுவோம். அங்க இருந்து பிரம்மபுத்திரா வழியா போய் பர்மாவுக்கு போயிடுவாப்புல. அங்க இருந்து மேல போய் நேபாளுக்கு போய் அங்க சிவன் பார்வதினு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப இது வந்து இந்த இந்த ரிலீஜியஸ் அண்ட் செகுலரிசம்னு வரும்பொழுது நாம நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு சைவம் அப்படின்னா கூட ஒரு சைவமா இருக்கிறது இல்லை. நம்ம சிவனை பல வடிவத்துல நம்ம பாக்குறோம். இந்த நாயன்மார்களுடைய 63 பேரும் 63 விதமா சிவனை பாக்குறாங்க. ஆழ்வார்கள் ஒரு விதமா, பெருமாளை வந்து அவ்வளவு டைவர்ஸா வச்சு நம்ம வந்து 2 பெருமாளுங்கிறோம். அவங்க பாக்குறதெல்லாம் பெருமாளா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்காது. மாணிக்கவாசகர் ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னும் போது ஒவ்வொன்றும் நம்ம வந்து இந்து மதம்னு இந்த இந்த ஒற்றை கருத்துக்குள்ள வரும் பொழுதுதான் நமக்கு பெரும் பிரச்சனை இருக்கே தவிர, ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கிற ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ரிலீஜனுக்குள்ளே ஒரு சமயத்துக்குள்ளே அதாவது மதம் கடந்து கீழே சமயம்னு வரும் பொழுது கூட அதுக்குள்ளே ஒரே மாதிரி இல்லை. அது ஒரு சிறு தெய்வ வழிபாடா இருக்கலாம், பெருந்தெய்வ வழிபாடா இருக்கலாம், எதுலையுமே அதனுடைய திருவிழாக்களும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் பத்தி வரும்பொழுது, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதங்கள்ல மட்டும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட திருவிழாக்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல மட்டும் சித்திரை மாசத்துல தொடங்கி ஆடி மாசம் வரைக்கும் நடக்கக்கூடிய திருவிழாக்களுடைய எண்ணிக்கை 1 லட்சத்துக்கு மேல இருக்குங்கிறாங்க. இதில் 30க்கும் மேற்பட்டது வந்து பெருந்திருவிழாக்கள். பெருசுனா எப்படின்னா பழனியில ஒரு இது, திருவண்ணாமலையில இருக்கிறது, அப்புறம் கடற்கரை மாவட்டங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு 30க்கும் மேற்பட்டது இந்த 4 மாசத்துல 5 மாசத்துல நடக்குது அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ இவ்வளவு டைவர்ஸா இருக்கு. ஏன்னா சித்திரையில் திருவிழா அந்த மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாக்கும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய திருவிழாக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா திருவண்ணாமலையில நடக்கிறதுக்கும் மதுரையில் நடக்கிறதுக்கும் பாலமா இருக்கிறது ஆறு தான். என்ன தீபம் நிகழ்ச்சி நடந்தாலும் தீபம் முடியறதுக்கு முன்னாடியும் தீபம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் தென்பண்ணையிலயோ பாலாத்துலயோ போய் சிவன் இறங்க தான் செய்யறாரு. ஆனா இங்க என்ன தேர் மையமாயிடுது, அங்க ஆறு மையமாயிடுது. இப்படி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளே ஒரு 30 நடக்குதுங்க. அப்ப இந்தியா முழுக்க யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் இதுக்குள்ள யோசிக்கணும். அப்படிங்கிறது செக்குலர் ஸ்டேட்டுங்கிறது இத்தனை டைவர்சிட்டியும் உள்ளடக்கி அதை முதல்ல வந்து ஆட்சி செய்யறோம், அதை ஏத்துக்கணும். நீ மொத்தமா கடவுளை மறுத்தவனா இருந்தாலும் நீ கடவுளை மறுத்துட்டதுக்கு எவனா கும்பிட்டுக்க, எவனா வெட்டிக்க, எவனா சாஞ்சிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. நீ அத்தனை மக்களும் பாதுகாக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்தியா பாகிஸ்தானு, இந்தியா அமெரிக்கான அரசியலை வந்து அந்த மேக்ரோ ஸ்டேட்ல பாக்குறோமே தவிர உள்ளுக்குள்ள இப்போ இந்த நீ யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் திருவிழாக்கள் சின்னதும் பெருசுமா ஒரு 5 மாசத்துல நடக்குதுன்னா இந்த நம்பரே நம்ப முடியாத நம்பர் ஆக்சுவலா. ஆனா நிச்சயமா நம்ம எப்படி நம்பலாம்னா, நீங்க ஆடி மாசம் கூழ் ஊத்துறது ஆரம்பிச்சீங்கன்னா அல்லது நோம்பி கும்புறத ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு ஆடி 1 ஆக்சுவலா. நீங்க ஆமா. ஆடி 1 பாத்தீங்கன்னா நீங்க இங்க சென்னையில எடுத்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு பெரிய டைவர்சிட்டி இருக்கு.
ஏன்னா ம், கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆடி சாரல். ம், அங்க மழை மழை முடிஞ்சு அந்த மழையுடைய பின்காலம் அங்க. ம். கன்னியாகுமரி நாகர்கோயில் அதுக்கும் கொஞ்சம் மேல இருக்கிற பகுதிகளில் இங்க எல்லாம் தண்ணி வர்ற இடம், தண்ணி வர்ற இப்போ காலம் இது. இது வந்து இங்க வந்து நமக்கு தண்ணி வர காலம். ம், அப்போ ஆனா ஆடியை கொண்டாடினே இருப்பாங்க வெவ்வேறு வகையில. இன்னைக்கு ஆடி ஒண்ணு வந்து இப்ப விமர்சையா சைவன்றவங்களுக்கு சைவத்தை மட்டும், அதாவது உணவுல சொல்றேன், அவர்கள் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. கம்பல்சரி தேங்காய் சுட்டு திங்கிறதா இருக்கும், அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வச்சிருக்காங்க. அல்லது ஆடி ஒண்ணுக்கு கம்பல்சரி கறி திங்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த இந்த தண்ணியை வழிபடக்கூடியதுன்றது தமிழ்நாடு முழுக்க ஒரு திருவிழாவா இருக்கும்போது நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும், அவ்வளோ லட்சம் மக்கள் ஆத்த நோக்கி நகருவாங்க இந்த மாசம் முழுக்க. ஆடி பெருக்கா இருக்கட்டும், ஆடி ஒண்ணா இருக்கட்டும், ஆடி விதைப்பா இருக்கட்டும், அவ்வளவு மக்கள் நகர்றாங்கன்னு போது இப்போ செக்குலர்னு பேசும்போது இத்தனையே சேர்க்க வேண்டியது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாத்தி வச்சிருக்கோம் செக்குலர் ஸ்டேட்ன்றது. ம், அந்த செக்குலர்ன்றது இந்த இந்த இறையாண்மை, ஒருமைப்பாடு, சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் நம்ம பேசும்பொழுது இது எவ்வளவு டைவர்ஸா இருக்கு அப்படின்றத உணர்ந்த தலைவர்கள் அன்னைக்கு இருந்திருக்காங்க. இத்தனை நபர்களையும் உள்ளடக்கி கூடி இருந்ததுனாலதான் இது இவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷனாவும், இது ஒரு இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நீங்க கேட்டதனுடைய ஒரு விரிவான பதிலா பாக்குறேன். இதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஃபைனான்ஸ், அப்புறம் பவர் ஷேரிங், அதெல்லாம் அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம் கேள்விகள். இல்ல இதுல எனக்கு ரெண்டு கேள்வி வருது. ஆஹ் நீங்க இப்ப பேசும்போது இது ஸ்பெசிபிக்கா ஏன்னா நாம வந்து போன வாரம் இதை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவா சொன்னோம். உம் ஏன் இதை பேசுறோம் இந்த சீசன் முழுக்க அப்படின்றதற்கு உம் ரொம்ப தெளிவா நம்ம சொன்னதே வந்து இது பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து செகுலரிசம்ன்ற வார்த்தையோ சோஷியலிசம், அதாவது சோஷியலிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையோ ஏன் வந்து அமெண்ட்மெண்ட் பிற்பாடு வந்த அமெண்ட்மெண்ட் இது உம் அதை வந்து நீக்கணும் அப்படின்ற வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்து சில பேர் வந்து பேசி இருக்கிறாங்க. ரொம்ப உம் காலமாக அவங்க மறைமுகமாக பேசக்கூடிய விஷயத்த உம் இப்போ நேரடியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து உம் அவங்களால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றது இரண்டாம் பட்சம். உம் பட் முதல் கட்டமாக இந்த வார்த்தைகள் வந்து அதுல பிற்பட்ட காலத்துல நுழைக்கப்பட்டாலும் உம் இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அதற்கு ஒரு பின்னணி இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. உம் அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி நிறுவறதுக்கு உம் ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கு. உம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய உம் எந்த ஒரு சித்தாந்த எந்த ஒரு இது அடிப்படையில வந்து இத கட்டமைப்பு உருவாக்குனாங்களோ உம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இந்த வார்த்தைகள் பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது அப்படின்றது. அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்லும்போது இந்த உம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும், உம் செகுலரிசம்னு சொல்லும்போது ஆல்ரெடி மைனாரிட்டிஸுக்கான ரைட்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு, முன்னாடி நிறுவப்பட்டு இருக்கு, அதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் இந்த செகுலரிசம்ன்ற வார்த்தை பிற்காலத்துல வந்து அதுல எடுத்துக்க உம் வந்திருக்கும் உம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் எனக்கு நீங்க பேசும்போது இது ரொம்ப தெளிவா அது தோணுச்சு. உம் பட் உம் அதை ரெண்டுத்தையும் இணைச்சு நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்னும் உம் பெட்டரா இருக்கும். இல்ல, அதனாலதான் அந்த பிலாசபிக்குள்ளேயே செகுலரிசம் பத்தின உரையாடல் நடந்திருக்கு. 1946 ம், இந்தியா என்பது ஒரு செகுலர் ஸ்டேட் தான்ங்கிறதுக்கான உரையாடல் தான் அது. கான்ஸ்டிடியூஷனல் அப்ஜெக்டிவ் டிபேட்னு சொன்னாங்க. அந்த ம், அப்ஜெக்டிவ்ல இருக்கு. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்லயே அப்ஜெக்டிவ்ல இருந்தது. ஆனா அதை வார்த்தையா கொண்டு வர்றதுன்றது 1976 கொண்டு வராங்க, 42nd அமெண்ட்மெண்ட் வழியாக. அந்த அப்ஜெக்டிவ் நடைமுறை இருந்து அது எங்க வந்து ஒரு டீவியேஷனோ இல்ல ரொம்ப லீனியலா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வர வேண்டியது இருந்தது. இப்போ ஏன்னா ஆஹ், ஆஹ், நாம வந்து இந்த இந்து முஸ்லிம் பிரிவினையோ அல்லது மத்த மதம் சமயம் சார்ந்த பிரிவினைகள் வந்து நம்ம வந்து சுதந்திரத்துக்கு பிறகு மறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய பேர். ஆனா ம், அது தொடர்ந்தது. ஏன்னா அது ஒண்ணுதான் வந்து வலதுசாரிகளுக்கு இருந்த கீ பாயிண்ட்ஸா பாக்குறேன். அந்த ம், வலதுசாரிகளுடைய வரலாறை நீங்க எடுத்தீங்கன்னா ஆஹ், யாரு இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க, யாரு நீண்ட காலமா வாழ்ந்தவங்க, நீண்ட காலமா வாழ்ந்தவனுக்கு அந்த மண்ணு சொந்தம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அதுல நாங்க தான் அதை வாழ்ந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்டுக்கு மூல கர்த்தாவா இருக்கக்கூடிய அம்பேத்கர்
அப்படி ஒண்ணு இல்லைங்கிறாரு. அது வந்து ஒரு கலோனியல் ஆட்சிக்கு பின்னாடி தான் இந்த ஒருங்கமைப்பே வந்தது. இந்த இந்து பெருமைவாதம்ன்ற ஒருங்கமைப்பு கலோனியல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து உருவானதுன்னு எவ்வளவு பேர் வரலாற்று ஆசிரியர் சொன்னாலும் ஆனா அவங்க ஒத்துக்கிறது இல்ல. ஏன்னா நமக்கு இந்தியால மதம் இல்லாம இல்ல. அதுக்கு முன்னாடி இறை நம்பிக்கையோ மதமோ சமயமோ இல்லாம இல்ல. அதுக்கு என்னைக்கு மொழி வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மொழி பண்பட்ட காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் சமயமும் மதமும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது இந்து பெரும்பான்மைவாதமா மாறினதுக்கான காரணம் இந்த கிளஸ்டர் பண்ணதுதான். நீங்க வந்து ம், பௌத்தம் அல்லாத கிறிஸ்தவம் அல்லாத, ஏன்னா முஸ்லீம்கான வரலாறு என்ன போகுது, 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி அது ஒரு ஆபிரகாமிக் ரிலீஜனாவே தங்கி நிக்கிறதே தவிர அதுக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு மூல நூல், அது ஒரு மதமா மாறுது. அப்ப இவர்களெல்லாம் அல்லாத நபர்கள்னு சேர்க்கும் பொழுது அதுவே பெருசா தெரியுதுங்க. 80க்கும் மேற்பட்ட சதவீதம் வந்து இவர்களே இருக்கிறதுனால அப்ப இது எங்க நாடு, யாரெல்லாம் அதுக்குள்ளயோ நீங்களாம் எங்க ஆள் தான் அப்படின்னு அப்படி ஒரு அந்த பெரும்பான்மைவாதம் வந்தது. அது அதிகமாயினே போக போக தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இன்னும் கல்லுல பொறிக்கப்பட்ட மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 1946ல இருந்து 50 வரைக்கும் நடந்த விவாதங்கள்ல எழுத்து ரீதியாக செக்குலருங்கிறது கான்ஸ்டியூஷனுக்குள்ள இல்ல. ஆனா எக்ஸ்டென்சிவ் டிபேட் நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்குலர் பத்தி வரும்போது அதனாலதான் ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்போ மைனாரிட்டி மெஜாரிட்டிக்கான ரெப்ரசன்டேஷனோ மொழியோ மற்றது வரும்பொழுது ரிலீஜன், குறிப்பாக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலீஜியன் அண்ட் ஸ்டேட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர், இது எல்லாம் கணக்குல வச்சுதான் அந்த செக்குலருங்கிற ஐடியா இருந்தது. அதுக்குள்ள அதுக்கு ஒரு வார்த்தை கிடைக்காம இருந்திருக்கும். அப்போ அந்த செக்குலர்ன்ற ஸ்டேட்டுக்கான வார்த்தை முன்னாடி பயன்படுத்தி இருந்தா கூட இது வந்து பிலாசபிக்கல் ஐடியாவே இருந்திருக்கு. அந்த ஆம், அதை வந்து அந்த வார்த்தை பயன்படாம போய் தான் இது ஒரு மிஸ்கைடட் டேர்ம்னே சொல்லலாம் ஆக்சுவலா. அப்போ அந்த இந்த செக்குலர்ன்றது ஒரு தேசம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆனா பதிவு போடாம இருந்தது. அப்ப அது வந்து ம், மாறுது. ஆஹ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹம், அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழும் அந்த டிபேட் நடக்கும் பொழுதே அவர் பௌத்தத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ம், ஆம், அதுல அந்த அந்த தமிழ்ல கூட சில புஸ்தகங்கள் இருக்கு. இந்த நேற்று இன்று நாளை அரசமைப்பு அது மாதிரி புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இந்த இந்த கான்ஸ்டியூஷன் இதுல அம்பேத்கர் அதுல தீயிஸ்ட் ஆக்சுவலா, மத நம்பிக்கை உள்ளவர். நேரு ம், ஏத்திஸ்ட். ஆனா ம், ஜோசியத்தை நம்புவாரு. ம், ஆச்சரியமா இருக்கும். அவர் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரஷ்யன் மாடல் ஆஃப் நேஷனை தான் கனவு கண்டார். ஒரு சோஷியல் அப்படின்ற பார்வை வந்து அவர் ஒரு ரஷ்யன் மாடலா தான், நமக்கு நேரடியா இல்லைன்னா கூட முழுக்க முழுக்க ரஷ்யாவுடைய சோசியலிஸ்டிக் அந்த ஸ்ட்ரக்சரை தான் விரும்புறாரு. ஆனா அவர் வந்து ஜோசியத்தை நம்புறாரு, கடவுளை நம்பல. இவரு மத்த எந்த மூட நம்பிக்கையும் நம்பல. ஆனா பௌத்தத்தை தழுவதையோ அல்லது இந்துன்றதையோ மத்த இஸ்லாம் என்பதையோ அது ஒத்துக்கத்தான் செய்யறாரு. மக்கள் மத்தியில இருக்கு, அதனால அதை ஒத்துக்கிறாரு அவரு. இங்க இருந்து வர்றதுனால அது ஒரு மிஸ்கைடட் டேர்மாவே மாறுது. இந்த இந்த இவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை பொலிட்டிக்கல் என்டிட்டியாக மாறும் பொழுது செக்குலர்ன்ற வார்த்தையும் இந்திரா காந்தியோடைய தனிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமே அங்கிருந்தான் வருது. ஏன்னா ஒரு தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாருன்னா, இப்ப தமிழ்நாட்டிலே தானே சிக்கலு. இப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம யார் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் பாபு சேகர் பாபு அவங்க வந்து சட்டையை கிட்டே கட்டிட்டு முருகர் கோயில் நடந்தாக்கா ஒரு திராவிட கட்சியில இருக்கக்கூடியவர் சட்டையை கட்டிட்டு நடக்கலாமா? சட்டையை போட வச்சது தானே திராவிட கட்சிகளுடைய இந்த இது அப்படின்னு ரொம்ப கோர் ஏத்திஸ்டுங்க வந்து பேசுவாங்க இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அறநிலைத்துறையுடைய சட்டத்திலே இறைவனை நம்பக்கூடியவர்கள் தான் அதுல இருக்கணும்னு இருக்கு. ம், நீங்க அது வேலைக்கு வைக்கிறவங்க கூட சரி, நீங்க அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன்றது மட்டும் கிடையாது, அதுல வேலை செய்யக்கூடியவங்க. ஏன்னா அப்படி அந்த இறை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்களை வேலையை விட்டு எடுத்த இதெல்லாம் உண்டு, கேசஸ் எல்லாம் உண்டு. அப்போ அந்த இந்த இதுவே எது கொடுத்துருக்குன்னா கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குது. இப்ப நீங்க வந்து இறைவனை நம்புவதோ நம்பாம இருப்பதோ உங்க விருப்பமா இருந்தாலும் அதை நம்பாத இருக்கிறவரை அந்த துறைக்கு தலைவரா போட்டோம்னாக்கா அங்க கான்ஃபிளிக்ட் வரும் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்காக அந்த நம்பிக்கை உள்ளவர்களையே உள்ள கொண்டு வராங்க. அப்போ இது இந்த அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியன் வரும்பொழுது இந்த செக்குலருங்கிற வார்த்தை எழுதப்படாம ஆனா பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனா அதை எழுத வேண்டிய அவசியமும் கட்டாயமும் அங்க வருது. இது ஒண்ணு. ஆனா இதனுடைய வேறு ஒரு கோணம் என்னன்னா இந்திரா காந்தியோடைய இதுல
காங்கிரஸை நம்பக்கூடியவங்களுக்கு எதிராக அவர்கள் நிறைய அஹ், அஹ், விஷயங்களையும் வேலைகளையும் செஞ்சதுனால அப்போ இந்திரா காந்தி மேல சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்கு அது ஒரு காரணமா போயிடுச்சு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்தது 72 to 75 தமிழ்நாட்டில் நடந்தது எமர்ஜென்சிங்கிறது ஆக்சுவலி அதுவே கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்ல இருந்து தான் வருது. ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்த கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து தானே வருது. இப்போ அதுவே நமக்கு ஒரு பெரிய உதாரணத்துக்கு நேஷனல் எமர்ஜென்சி அது வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இருக்கு ஆர்டிகல் 352ல. அதே மாதிரி பிரசிடென்சியல் ரூல் கொண்டு வர்றது அதுவும் அது அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இருக்கு. ஃபைனான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360 அதுவும் வந்து இருக்கு. இந்த பவர் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க அவங்க அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ். அப்போ கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கு. அந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அம்மா வந்து என்ன சொல்றது, இந்த இந்த பெரும் மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ்க்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற கருத்து வந்து பரவலா மாறும் பொழுதுதான் இன்னும் அந்த வலதுசாரி இடதுசாரி கான்ஃபிளிக் மாதிரி சோசியலிஸ்டிக் ஸ்ட்ரக்சருக்கும் இதை கேபிட்டலிஸ்டிக்கோட சண்டையா பார்க்க முடியாது. நிச்சயமாக இந்த வலதுசாரி இடதுசாரிகளான இந்த பிஜேபிக்கும் பிஜேபி அல்லாதவர்களுக்கும் நடந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ல இந்திரா காந்தி மேல சந்தேகத்தை வலுக்க முடியக்கூடிய செயல்லாம் நடந்தது. அவங்க வந்து பத்திரிகைகளுக்கு நடத்தின விஷயம், அந்த நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பேசுனது விக்டிம் உண்டாக பிஜேபி தானே விக்டிம் உண்டா காட்டிச்சு. அதுல இப்போ டிஎம்கே விக்டிம் உண்டா காட்டிக்குதுன்னா அது வேற, ஏன்னா அந்த எமர்ஜென்சில அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதே விக்டிம் உண்டை வந்து பிஜேபி அந்த ட்ரம்ப் கையில் எடுத்துக்கிறதுனால இந்த செக்குலருங்கிற வார்த்தை மேல அதிக சந்தேகத்தை வலுக்க வச்சாங்க. இது ரெண்டுமே பேரலா நடக்குது. ஏன்னா 1972 வரைக்கும் செக்குலருங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல இல்லாமையே அது வந்து அந்த இதுல இருக்கு, என்ன சொல்றது, நடைமுறையில் இருக்கு. அந்த வார்த்தை வரக்கூடிய நேரமும் இந்த எமர்ஜென்சி பீரியடும் சேர்ந்து இருக்க போனதுனால இந்திரா காந்தியோட தனிப்பட்ட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்கன்ற விவாதம் தானே தவிர செக்குலர் என்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதோ மக்களுக்கு எதிரானதோ டேர்ம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அப்போ உதாரணத்துக்கு இந்த பவர் ஆஃப் பிரசிடென்ட் பவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸே தங்களை ஆட்சியில வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்ததா நம்ம நிலைநாட்டலாம். ஆனா இறையாண்மை சார்ந்தும் சகோதரத்துவம் சார்ந்தும் சமத்துவம் சார்ந்தும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சேர்க்கிறது எப்படி ஒரு தேசத்துக்கு எதிரான வார்த்தையா கண்டமிச்சாங்கன்னா இந்திரா காந்தி அந்த கான்ஸ்டியூஷன்ல கொடுத்த அந்த எமர்ஜென்சி பவரை அவங்க எக்ஸிபிட் பண்ண விதம் வந்து ஆஹ், நிறைய மாநிலங்களை புரட்டி போட்டதுனால அதை தனக்கு சாதகமாக வலதுசாரி அரசியல் பயன்படுத்திச்சுங்கிறது தான் என்னுடைய புரிதல் இதுல. ம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் சும்மா இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறது என்னன்னா, நம்ம இந்த ஃபெடரலிசம் அதுலதான் நமக்கு ம், இப்ப நம்ம நீங்க இதை பத்தி பேசும்போது திமுக பத்தி பேசும்போது அடிக்கடி வந்து இப்போ ம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் நம்ம வந்து மத்திய ஆட்சி மாநில ஆட்சி அப்படின்றத தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ம். முதல் முறையாக இப்பதான் வந்து இது சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றியம். ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த துவங்கி இருக்கிறோம். ஃபெடரல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ம், இந்த ஒரு மாற்றமே வந்து பல பேர் வந்து ஏன் வந்து தமிழ்நாடு மாத்திரம் இதை சொல்ல ஆரம்பிக்கணும், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த யூனியன் அப்படின்றத வலியுறுத்தி ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து தானாக இசைந்து வந்து ஒவ்வொன்றும் இந்த இந்தியான்ற ஒரு நாட்டை உருவாக்க வந்து ஒன்றிணைந்த மாதிரி காமிக்கிறதோ, இந்த ஒன்றியம்ன்ற வார்த்தைக்கும் ஆஹ், மத்திய அப்படின்ற வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதும் வந்து நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தோணுது எனக்கு. ஏன்னா அது அது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக சமீப காலத்துல, அதுவும் இத்தனை நாள் இல்லாம திமுக இப்ப வந்து அதை ஏன் வலியுறுத்த வேண்டி இருக்கு. ம், ஏன்னா இத்தனை நாள் வந்து கலைஞர் வந்து இதை பத்தி பெருசா பேசினதாகவோ இது சொன்னதாகவோ தெரியல. அண்ணா வந்து ம், மேற்கோள் காட்டுறாங்க. அண்ணாதுரை ஒரு இடத்துல வந்து தன்னுடைய பேச்சுல சொல்லியிருக்காரு இது. ம், அண்ணாவின் ஒரு பேச்சு தான் அடிக்கடி அவங்க மேற்கோள் காட்டுறது இன்னைக்கு திமுக சொல்லும் போது கூட இது. ம், ஆஹ் அந்த ஒரு
காலகட்டத்துல அவர் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு மத்திய மாநிலன்றது வந்து வழக்குல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ம். ஒன்றியம் அப்படின்னு மாத்த வேண்டிய காரணம் என்ன? ம். இல்ல அதற்கான மாத்தல. தேவை என்ன? ஆக்சுவலா ம். என்னன்னா மாத்தனதாக சித்தரிக்கிறாங்களே தவிர, ம். நாம ஒரு விஷயத்த பயன்படுத்தாம விட்டுட்டோன்றதுக்காகவே அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது இல்ல. ஆமா. ம். இப்போ பயன்படுத்தல யூனியன்ற வார்த்தைக்கு ஒன்றியன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா கான்ஸ்டியூஷனுடைய முதல் ஆர்டிகிள் யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் சொல்லுது. அதாவது ஆமா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட், இது மூணு தான். ம். யூனியன்னா என்ன, டெரிட்டரி ஸ்டேட்னா என்ன, அப்படிதான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்டேட்ன்ற வார்த்தையே இல்ல. ஆர்டிகல் ஆமா. ஒன்லயே தான். நீங்க வந்து முழு கான்ஸ்டியூஷனை படிக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த தேசம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணும் பொழுது ஒன்றியம்ன்ற வார்த்தையை தான் கான்ஸ்டியூஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வித்தவுட் ம். அமெண்ட்மெண்ட் சொல்றேன், எதுவுமே அமெண்ட் ஆகல அதுல. ஆமாண்டா. முதலி. ஆமா. முதல்ல இருக்கு, ஆனா பயன்படுத்தாம விட்டுன்றதுக்காகவே அது இல்லைன்னு ஆயிடாது இல்ல. ஆமா. அதாவது இப்ப என்ன சிக்கல்னா, வழக்கு மொழின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அந்த வழக்கு மொழிக்கும் வழக்காடக்கூடிய இந்த லீகல் அல்லது ஜஸ்டிஸ் டேமுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியாது. அந்த அந்த நம்ம வந்து இந்த வழக்கத்துல பயன்படுத்தி மத்திய, ஏன்னா நம்ம வந்து யூனியன் மினிஸ்டர்ன்றதே மத்திய அமைச்சர்னு சொல்லி பழகிட்டோம். ம். ம். என்னைக்குமே சென்ட்ரல் மினிஸ்டர் நம்ம சொன்னது கிடையாது. ஆமா. இப்ப ஒரு ஆங்கில நாளிதழ்ல யூனியன் மினிஸ்டர் வருதுன்னா அந்த தமிழ் செய்தியில சன் நியூஸ்ல படிக்கும் போதே கூட மத்திய அமைச்சர் தான் படிச்சிருந்தாங்க. ஒன்றிய அமைச்சர் ம். எப்ப படிச்சாங்க? ம். அப்ப மத்தியன்ற வரும்பொழுது இப்பதான் அவங்க என்ன கத்துக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பாலிடிக்ஸ கத்துக்கிறாங்க. அதனால எல்லா கட்சிக்கும் எல்லாமே எல்லா காலத்துலயும் தெரிஞ்சிருக்காது இல்லையா. இந்த ம். மத்தியங்கிற வார்த்தை பவர் சென்ட்ரிக்கா மாறிக்கிட்டே போக போக தான் டீசென்ட்ரலிஸ்ட் பவரை பத்தின பேசணுங்கிற வார்த்தையே இப்பதான் வருது. ம். ஆக்சுவலி மத்தியங்கிறது ஒரு சென்ட்ரலிஸ்ட் டேம், ஒன்றியன்றது ஒரு டீசென்ட்ரலிஸ்ட் டேம். இதுதானே அதுக்குள்ள இருக்கிற அரசியல். இவ்வளவு காலமாக நீங்க நீங்க ஒரு ஏன் கலைஞரே வந்து முதல்ல மத்தியன் தான் எழுதியிருந்தாரு, ம். ஒன்றியன் ம். எழுதலையே. ஆமா. அப்ப மத்திய, நீங்க மத்திய மந்திரி, மேபி அமைச்சர்னு சொல்லாம மந்திரின்னு ஒண்ணா சொல்லியிருக்கோம். மத்திய மைய அப்படிங்கிற வார்த்தையில இருந்து அந்த ஆக்சுவலி மத்தியங்கிறது நம்ம ஆக்சிஸ்ன்ற டேர்ம் மாதிரி வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இணைஞ்சிருக்கு. ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு வீல்ல வந்து ஒரு ஆக்சில் இருக்கும், அதுல ஸ்போக்ஸ் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து இயங்கும். ஸ்போக்ஸ் இல்லாம ஆக்சில் இருக்காது, ஆக்சில் இல்லாம, அப்படிதான் இது ஒரு யூனியன் அண்ட் ஸ்டேட்டுங்கிற டேர்ம். அதை இவங்க எப்ப அபெக்ஸ்னு மாத்தினாங்களோ, அந்த மத்தியன்ற வார்த்தை எப்ப அபெக்ஸா மாத்துதோ, மலைமுகுடு மாதிரி உச்சி அப்படின்னு மாறுதோ, அப்போ அந்த உச்சிங்கிற வார்த்தை வரும்பொழுது தான் அதை உடைக்க வேண்டியது வருது இல்லையா. அப்போ அது அது மத்தியங்கிறது வந்து மையன்றதுல இருந்து மீறி அதுதான் உயர்வானது, அதுதான் மேலானதுன்னு வரும் பொழுது அந்த இடத்துல அதை உடைக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா லிங்குவிஸ்டிக்கா நீங்க நம்ம நிறைய ஏன்னா லாங்குவேஜ் வந்து மிக முக்கியமான பாலிடிக்ஸ் ஆயிருக்கு உலகம் முழுக்குமே. ஏன்னா மனிதனுடைய மூளையே மொழி சார்ந்ததா தான் எவால்வ் ஆயிருக்குங்கிற இந்த அரசியலும் அதுக்குள்ள இருக்கு இல்லையா. இந்த லிங்குவிஸ்டிக் காக்னிஷனும் இந்த அரசியலுக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து பெரிய ப்ளே பண்ணுது. மக்களை வந்து மையன்னு சொல்லும் பொழுது ஒரு சென்ட்ரலைஸ்டு பவரை நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டே வரமோன்றதுனால இதே வார்த்தையை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம பயன்படுத்தல. ம். ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்தது. என்னதான் எமர்ஜென்சி பீரியட்ல அவங்க உங்களை போட்டு நசுக்குனதா சொன்னாலும், ஆனா காங்கிரஸோட இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எப்பவுமே வலுவாவே இவங்க வச்சிருக்கிறதுக்கு இருக்கும் பொழுது இந்த ஒன்றியன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவையே ஏற்படல. ஏன்னா அவங்க அவங்க நெகோசியேட் பண்றாங்கல்ல. நீங்க வந்து அதே குடும்பத்தை சார்ந்தவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்கல, இதெல்லாம் இருக்குல்ல. என்னதான் பவர் சென்ட்ரிக்கான நேரு ஃபேமிலியா இருந்தா கூட மன்மோகன் சிங் வராரு, மத்தவங்க வராங்க, காமராஜர் ரோல் வந்து பெருசாகுது இங்க இருந்து. இதெல்லாம் சேர்ந்துதான் காங்கிரஸ் மேல ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை திமுக தக்க வச்சிருக்க போய் அந்த ஒன்றியன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயமா அவசியமா எனக்கு ஏற்படல. அதனால மையம்னு போயிடுச்சு, மைய மத்தியன்னு. ஆனா இன்னைக்கு அந்த மையம் என்பது குடும்பத்தையும் தாண்டி ஒரு ஒரு நபருடைய ஐ பிராண்டிங்கா மாறி போச்சு. இன்னைக்கு வந்து நீங்க நீங்க பிரதமருங்கிறத தாண்டி அந்த மோடிங்கிற பிராண்ட் வெளி பெருசு. ம். அதை உருவாக்குறாங்க. இந்திய பிரதமருங்கிறதையே குறைச்சினா வராங்க. ஆக்சுவலி அவர் அவர் எப்படியாப்பட்ட அபத்தமான செயல்களை செஞ்சா கூட இந்திய பிரதமர் தான் ரெப்ரசென்ட் ஆகுறது இல்ல. அந்த ம். பிரதமர் மேல வேல்யூ வைக்க மாட்டாங்க அவங்க. இந்த நரேந்திர மோடிங்கிற பேர் மேல வைக்கிற வேல்யூனால நம்ம அவசியமா அவங்க அவங்க ஒன்றியன்னு பயன்படுத்தலாம் சரி, மத்தியன்னு பயன்படுத்தலாம், அது மோடி இல்ல, அது வந்து அமித்ஷா இல்ல, அப்படி அப்படி நம்ம வந்து இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துக்கு வந்து அவங்க தள்ளி இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒன்றியன்ற வார்த்தையை நம்ம திருப்பி பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளினது பிஜேபியை தான் பாக்குறேன். ம்.
ஆனா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வார்த்தை, பயன்படுத்தாம விட்டுட்டோம், மறுபடியும் இப்ப தூசி தட்டி எடுத்திருக்கோம் அதை. பழைய குத்து விளக்கு மாதிரி அது. அது இப்போ இன்னும் கொஞ்சம் வேல்யூ, அது தொடச்சி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கே தாங்க கிடந்தது பரண்மலை, ஆனா தேவைப்படுது இன்னைக்கு, அதனால எடுத்து வச்சிருக்கோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒன்றியன்ற வார்த்தை. ஆனா ஆர்டிகல் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லாஸ்ட் வரைக்கும் யூனியன்ற வார்த்தை தான். யூனியன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி, இந்த வார்த்தையை, டெரிட்டரியை கூட உள்ள அவங்க அது சேர்த்து சேர்த்து தான் எழுதுறாங்க. நம்ம தான் ரொம்ப ஈஸியா மொழியை கையாண்டுறோம். கான்ஸ்டியூஷனை எழுதுன, அதுக்கு டிபேட் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கவனமா தான் இருந்திருக்கிறாங்க. சில இடங்கள் மிஸ் ஆனது அமெண்ட் ஆகிட்டு தான் வந்தாகணும். அது எப்பவுமே இருக்கும்ல. அது வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து ஏற்படுத்துற அமெண்ட்மெண்ட்டா மாறிடும்ல. ஆனா பிலாசபிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்திருக்குன்றது தான் உண்மை. ம். ஆனா இல்லாத வார்த்தையை கொண்டு வரல. யூனியன்ற வார்த்தை இல்லாத பயன்பாட்டுல இவங்களே பயன்படுத்தல. இப்ப பயன்படுத்தும் போது இவங்களுக்கு எதிராக பேசுறாங்க, அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயமும் வந்து நான் ஆஹ், தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு ஏன்னா மெட்டபோர் ஒன்னா சொல்லிடலாம் இதுல. என்னன்னா, ம், இப்போ வீட்டுல தாப்பா இருக்கு, உள் தாப்பா இருக்கு, நீங்க காத்தோட்டமா வாழ்ந்து திறந்து எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஊருக்குள்ள அந்த தெருவுக்குள்ள ஒரு 2 திருட்டு நடந்ததுன்னா அந்த தாப்பா பயன்படுத்தணும்னு வைங்க. அதுக்காக அந்த கதவுல தாப்பாவே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? ம், நமக்கு தேவைப்படும் போது தாப்பா போட்டுக்குவோம், தேவைப்படலாம் திறந்து விட்டு காத்தோட்டமா தூங்குவோம், குளிர் காலத்துல போத்திக்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த வழக்கு மொழியில் தேவைப்படும் பொழுது அதை 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 கொண்டு வரோம். அதுக்காக அது இல்ல, அந்த ஃப்ரேம் ஒர்க்கே இங்க இல்லைன்னு நீங்க நிறுவுறது தப்பு. அது 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 அபத்தம் கூட. அது ஒரு அபத்தன்றதை தாண்டி இக்னரண்ட்டுக்கும் ஒரு படி மேல போயிடுது, ஃபூலிஷ்னஸ்க்கு போயிடுது. ஏன்னா முதல் வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல முதல் ஆர்டிகிள் இந்த இந்த பாரத்ன்ற வார்த்தைக்கு அப்புறம் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரிங்கிறது தான். அப்ப இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்றதுக்கு என்ன சொல்ல முடியும்? மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒன்றிய அப்படிங்கிறது தான் அர்த்தம். மத்தியான அர்த்தம் கிடையாது, சென்ட்ரன்ற வார்த்தையே கிடையாது. இந்த அப்பக்ஸ்ங்கிறது ரிலேஷன்ஷிப் தானே தவிர பாடி கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். இங்க ஜேர்னலிஸ்டுங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு. இங்க அதிக குழப்பத்தை விளைவிக்கிறவங்க இப்ப நவீன ஜேர்னலிஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் படிக்கிறது இல்ல, அதுக்கான கிளாஸஸ் இருந்திருக்கும், மேபி அவங்களுக்கு வகுப்புல இருந்திருக்குமா இருக்கும், இல்ல யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகிடலான்ற ஒரு தன்மை வந்தது. டெமோக்ராட்டிக்கா நல்லதா இருந்தாலும் வந்த பிறகு அவங்க எக்யூப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இந்த மாதிரியான உரையாடல்கள் எல்லாம் பண்ணி நினைக்கிறேன். இதுல இன்னும் ரெண்டு விஷயம் நம்ம இந்த எபிசோட்ல ஹைலைட் பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் இந்த செக்குலர் அப்படின்ற வார்த்தைக்காக வர்றதுக்கு முக்கிய காரணம் ம். ஆஹ், இன்றைய இந்த நிலை வந்து இப்ப பிஜேபிலயோ ஆர்எஸ்எஸ்லயோ வந்து கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து அல்லது இந்த செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் இதுல ஏன் வந்தது, அதை நாம வந்து பிரியாம்பிள் வந்து நீக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது மிக பழமையான ஒரு வாதம். அவங்களுக்கு வந்து நீண்ட நாளாகவே இருந்த ஒரு வாதம் அப்படின்றத நிறுவனம் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா ம். அவங்க வந்து முதல்ல இருந்தே இதை ஒத்துக்கல. ம். முதலில் அவங்க சொன்ன சில இடங்கள்ல வந்து அவங்க சொல்லி இருக்கிறத பார்த்தோம்னா மனுஸ்மிருதி தான் வந்து இந்திய கான்ஸ்டிடியூஷனுடைய பேஸா இருந்திருக்கணும் ம். அப்படின்னு எல்லாம் கூட விவாதம் பண்ணதாக ஆன்லைன்ல சில பேர் எழுதி இருக்கிறாங்க, பேசி ம். இருக்கிறாங்க. அதை பத்தி தெளிவாக தெரியுது. ம். அது அதை தாண்டி வந்து அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு, ம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து அதே கான்ஸ்டிடியூஷனை வந்து மேல சபதம் எடுத்து தான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரக்கா இருந்த ஒரு மோடியோ அல்லது மற்ற பேரோ வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தானே பிஜேபியில இருக்கிறாங்க. ம். அந்த சித்தாந்த அடிப்படையில இருந்து வந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணி இருந்தாலுமே கூட ம். அவங்க வந்து அஹ், இன்னமும் கூட அந்த ஒரு வரலாற்று ரீதி இதுவாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ம். டிஸ்கம்ஃபர்ட்டோ அல்லது ஒரு இதுவோ தொடர்ந்து இருக்கிறதுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க கூடாதுன்ற மாதிரி கோல்வல்கர் பேசினதாகவும் வந்து இது இருக்கு. ம். சான்றுகள் அவர் அதை பத்தி எழுதினாரு அப்படின்றதெல்லாம். சோ ம். அது மாதிரி அவங்களுடைய வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அதுல ம். அந்த வியூ வந்து ரொம்ப அந்த ஒரு தீவிரமான ஒரு ஐ வுடன் சே என்னது, ஏன்னா இந்து மதத்துல வந்து பல்வேறு விதமான இந்து மதத்தையே வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி 1 லட்சம் திருவிழா வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்குது அப்படின்னா ம்.
நமக்கு ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு ஊர்லயும் வெவ்வேறு விதமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ம், இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை பத்தி பேசினா கூட ம். இதுல வந்து அதனுடைய ஒரு என்ன சொல்றது, ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த நிறுவனம் வந்து இந்த மகாராஷ்டிரா மற்றும் அந்த குஜராத் அந்த பகுதியில் இருந்த ஒரு உயர் ஜாதியினருக்கான ஒரு நிறுவனமாக நிறுவப்பட்டு அவர்களுடைய ஒரு ஆர்த்தடாக்ஸ் வியூல இருந்து தான் உருவானதாக வந்து தெரியுது. இதுல நீங்க அதோட அவங்களுக்கு இருந்த அந்த அன்கம்ஃபர்ட் என்ன, ஏன் வந்து இது இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் பேசணும். ரொம்ப அபத்தமா என் கருத்து இருந்தா கூட ம். அவங்க வந்து இல்லிட்ரேட்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ம். கான்ஸ்டியூஷன் டிபேட்டுக்குள்ள பிஜேபி நுழைஞ்சது 2019 தான். ஆஹ் அதுக்கு அதுதான் முன்னாடி அவங்களுக்கு அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் டிபேட்டே கிடையாது அவங்ககிட்ட. ம் அவங்க அதை அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்தா எதிர்த்திருக்காங்க. மறுத்து இருப்பாங்களே தவிர, இதெல்லாம் ம். பண்ணிருப்பாங்களே தவிர, ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ள நுழைஞ்சு அதை மாத்தணும்ன்ற பவருக்குள்ள வந்ததே அவங்க 2019 தான். 370 தான் அந்த சிஏஏ 370 மாதிரியான அந்த இந்து பெருமைவாத அரசுக்கு தலையிடும் பொழுதுதான் பிஜேபி கான்ஸ்டியூஷனுக்குள்ள என்ன பேசுங்கிறதே நாடு கவனிக்குது. அதுக்கு முன்னாடி பிஜேபி என்ன பேசுனாங்க நீங்க எங்க எழுதினாலும் இருக்காது. ம். இப்ப பிஜேபிக்கும் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன சம்பந்தம்? கட்சியா போட்டால நீங்க ஆர்எஸ்எஸ்க்கும் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? ம். ம். பிஜேபிக்கும் கான்ஸ்டியூஷன் என்ன சம்பந்தம் கிடையாது. 2019க்கு முன்னாடி எந்த சம்பந்தமும் கிடையாது. ம். ஏன்னா அவங்க எந்த அமெண்ட்மெண்ட்டையும் அதுல பண்றதுக்கான தெளிவு பெற்றவங்களும் கிடையாது. அவங்க கொண்டு வந்த இப்ப கொண்டு வந்ததா கூட அபத்தம் தானே. ஒன் நேஷன் ஒன் இது பாலிசி, ஒன் லாங்குவேஜ், இதெல்லாம் ட்ரை ஒன் பண்றாங்க. எலெக்ஷன். சிஏஏ மூலமா எல்லாமே ட்ரை பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஸ்டியூஷன் டிபேட்டே பண்ண தெரியாது. அதனுடைய விளைவு தான் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து பேசுறாங்கன்னு தோணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க 1946ல இருந்து 2019க்கு முன்னாடி பிஜேபியினுடைய பங்கு இந்த கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தா ஜீரோ. ம். அந்த கில்ட்ல இந்த கான்ஸ்டியூஷனை மொத்தமே கீழ்ச்சி போனோம்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டா இது ஒரு ஒரு உளவியல் சிக்கலா பாக்குறேனே தவிர இது கருத்தியல் சிக்கலாவே நான் பார்க்கல. ஏன்னா ம். இதுல கருத்து சொல்றதுக்கு அவங்க கிட்ட கருத்தே கிடையாது. இது ம். ஒரு தோல்வியுற்ற இல்ல அடிபட்ட ஒரு பாம்புடைய சீரல் தான் இது. ம். இதுல நம்ம பங்கே இல்ல. அப்புறம் எப்படி நம்ம தேசம் சொல்லிக்க முடியும்? நம்ம தேசம் சொல்லிக்கணும்னா நம்மளுடைய கருத்து இருக்கணும். ம். இது முழுக்க முழுக்க நீங்க அதாவது காங்கிரஸ் வந்து கண்ணாம்புண்ணான்னு திட்டி எடுக்க எழுதிக்கிறாரு அம்பேத்கர். ஆனா ம். காங்கிரஸோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. அந்த ம். மினிஸ்ட்ரியில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தூக்கி போறாருன்றதுலாம் அதுக்கப்புறம். பட் ஏதோ ஒரு வகையில எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. காந்தியின் மேல அவ்வளவு விமர்சனங்களோட இருந்தாலும் காந்திக்கும் அவருக்குமான விமர்சனத்தையும் தாண்டி நெகோசியேட் பண்ண முடியுது இல்ல. ம். அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இவங்க எல்லாம் பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்காங்க இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுல. ம். அதாவது பை நான் என்ன சொல்றதுன்னா பை பேப்பர் ஒரு கான்ஸ்டியூஷன் பேப்பரோ பார்லிமெண்டரியன் அஃபேர்ஸோ எல்லாமே இவர்கள் தேசத்தை கட்டமைச்சவர்களா இருக்கிறாங்க. இவங்க தேசத்தை கட்டமைச்சவர்களா எங்கேயுமே தங்களை உணர்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. கான்ஸ்டியூஷன் ம். படி பார்த்தா அந்த கில்ட்ல இந்த கான்ஸ்டியூஷன் சுக்குநூறா கீழ்ச்சுங்கிறாங்க அவங்க. ரொம்ப கிளவுக்கையில சொன்னோமா குரங்கு கையில கட்ச பூமாலை மாதிரி ஆயிடுச்சு. ம். அதற்கு அர்த்தம் ம். கற்பிச்சுக்கிறாங்க. அந்த பூமாலையை பிச்சு எறியறதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிறாங்க அவங்க. ம். அதுக்கு மேல இவங்க ஏன்னா இன்னைக்கு செக்குலர்ன்ற வார்த்தை பிரச்சனை சொல்றோம், நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேட் வார்த்தை பிரச்சனைங்கிறாங்க, நாளைக்கு ஃபைனான்சியல் அஃபேர் சிக்கல்ங்கிறாங்க. எல்லாமே அவங்க அவங்க வந்து மாத்திக்கிட்டே வராங்கல்ல. ம். இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னா மனு பத்தி சொல்லும்போது 2022-23ல நடந்த ஆம், இது நிதி அறிக்கையில அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ராமாயணத்தில் விதித்த வரியை கோட் பண்ணி அதை விட கம்மியா தான் வரி வாங்குறாங்க. எந்த வரிய? ராமாயணத்துல அந்த என்ன என்ன பர்வதம், சாந்தி பர்வதத்துல இருந்து ஒரு லைனை கோட் பண்றாங்க சாந்தி பருவம் பார்லிமெண்ட்ல. மகாபாரதம் ஐயா, ராமாயணம் இல்ல. மகாபாரதத்துல இருந்து அந்த ம். சாந்தி பருவத்துல அவங்க அந்த குருநாதர் ஒருத்தர் வந்து டாக்ஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லுவார்ல, 1/6 டாக்ஸ் வாங்கணும்னு சொல்லுவார்ல, ம். அதை கோட் பண்றாங்க. அதை விட நாங்க கம்மியா தான் வாங்குறோம்னு. ம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்க இருக்கிற கான்ஸ்டியூஷன் தான். இதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் மாடல்ல நடந்த ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியல. இந்த டாக்ஸேஷன் எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சோழர் காலத்துல வாங்கின டாக்ஸ் இப்ப போட முடியுமா? ம். அல்லது கன்னியாகுமரியில வந்து கேரளாவுடைய ஆட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வரிகள் இருந்தது, போட முடியுமா? அப்ப ம். அவங்க போட்டாங்களே. இப்ப அங்க ஃபர்ஸ்ட் நைட் கூட டாக்ஸ் இருந்தது கேரளால. அந்த ம். திருவிதாங்கூர் மன்னர்கள் வந்து நீங்க நீங்க உயிரோட இருந்தா டாக்ஸ் தலைவரின்னு.
ம், மார்பகம் பெருசா இருந்தா டாக்ஸ், முளை வரின்னு. அப்போ ம், இப்படி டாக்ஸ் வாங்கியிருந்தவங்க அவங்க. இத மாதிரி நீங்க மகாபாரதத்துல இருந்தும் இந்த அதாவது வேதத்துல இருந்து கொண்டு வரேன்னு சொன்னா கூட வேதம் படிச்சிருக்க வேண்டியிருக்கு. அதை படிக்கிறது இல்ல அவங்க. பிரச்சனை என்னன்னா ம், அவங்க ம், நூலையும் அவங்க படிக்கிறது இல்ல, ம், கான்ஸ்டியூஷனே அவங்க படிக்கிறது இல்ல. ம், அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதன் மேல உருவான மித்த நரேட்டிவ் தான். இந்த நரேஷன்ல இருந்து தான் இந்த தேசத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி ஒரு நல்ல தேசமா மாறும்? அந்த கில்ட் தான் அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு வந்து சுக்குநூறா கிழிக்கிறதுக்கான முயற்சியா பாக்குறேன். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு எல்லா எதிர்த்தரப்புக்காரங்களும் கான்ஸ்டியூஷனை கையில எடுக்கிறதுக்கு காரணம் கான்ஸ்டியூஷன் மேல அவங்க மரியாதை வச்சிருக்காங்கன்னு இல்ல. பிஜேபி எதுக்கணும்ன்றதே கான்ஸ்டியூஷனை கையில எடுக்கணும்ன்ற மாதிரியான ஈக்குவேட் ஆயிருக்கு இப்போ. ம், வலதுசாரிக்கு எதிரானது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அது கம்யூனிஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், திராவிடியன் பாலிடிக்ஸா இருக்கட்டும், அல்லது தலித் பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், பகுஜன் சார்ந்த கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நீங்க எல்ஹெச்எஸ் வந்து வந்து ஆர்எஸ்எஸ்னா ஆர்எஸ்எஸ் வந்து கான்ஸ்டியூஷன். ம், அதுதான் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய. நீங்க எந்த வார்த்தையை கொண்டு வந்தாலும் அவங்க மாத்தணும், எந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாலும் மாத்தணும், எந்த கிளாஸை மாத்தணும், இல்ல செக்மெண்ட்டை மாத்தணும், ஒட்டுமொத்தமா கான்ஸ்டியூஷனே மாத்தணும் அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல இருந்து உருவான. ஏன்னா அவங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்னு பாத்தீங்கன்னா இல்ல. 1946 இருந்து 2019 வரைக்கும் உண்மையிலேயே சரி உள்ள அறிவுள்ள ஒரு விவாதத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் உருவாக்கி இருக்கு அப்படின்னா இல்லைன்ட்டு தான் சொல்லணும். அந்த இல்லைங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியின் காரணமாகவும் ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே ஒரு புது நூலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனால இந்த கான்ஃபிளிக்ட் இருக்கதா பாக்குறதா. இது கருத்து ரீதியா இவங்களை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு தெரியல, எங்கேயுமே இல்லையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு வந்து வலதுசாரி அமைப்புகள் இந்த மாதிரி சொல்லுது. செக்குலர் ஸ்டேட்னா இப்படிலாம் இருந்தாதான் செக்குலர் ஸ்டேட்னு ஏதாவது ஒரு விவாதத்தை வைக்குது. இல்ல செக்குலருக்கு விட மேம்பட்ட ஒரு வார்த்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன் இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா செக்குலரோட மேம்பட்ட ஒரு வார்த்தை இருக்குங்க, அதை பயன்படுத்தும், அதை விவாதிப்போம் அவங்க கூப்பிடுறதே கிடையாது. ம், 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 அவங்க சொல்றது செக்குலர்ன்ற வார்த்தை இருக்கக்கூடாது, ஏங்க இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அதை உருவாக்குனவர் இவங்க, அவங்க உருவாக்குனதோட இன்டென்ஷன் இவங்க. சரி அவங்க தப்பே கூட பண்ணியிருக்கட்டும், நீங்க அதோட மேம்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது. ம், ஒன்றிய அரசு நீ சொல்லக்கூடாது, அதை கூட மேம்பட்ட ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கு சொல்லு. நான் யூனியன்ற வார்த்தையை கூட ஒரு மேம்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னா தெரியாது, இனி யூனியன் பயன்படுத்தக்கூடாது. இது கிட்டத்தட்ட நீ செருப்பு போட்டு நடக்கூடாது, ஏன்னு கேட்டா நீ பிறந்ததே தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரிதான். நீ பிறந்ததே தப்புன்னும் போது நீ எப்படி செருப்பு போட்டு நடக்கலாம் அப்படின்லாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி பிறப்பே பாவத்தின் சம்பளம்ன்ற மாதிரி எதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நரேஷனா தான் இருக்க தவிர இதுல கருத்தும் கிடையாது, பிலாசபியும் கிடையாது. அதாவது பிராக்டிக்கலி செய்யக்கூடிய எந்த விஷயமே அவங்க கிட்ட இருந்து வெளிவந்தது இல்லை இது வரைக்கும். நீங்க நீ இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கூட சாத்தியம் இல்லாத ஒண்ணு அது ஆக்சுவலா, பிராக்டிக்கலாவே. ம், ம். ஆனா அந்த சாத்தியம் இல்லாத ஒன்னை சாத்தியப்படுத்துவோன்ற ஒரு போலியான ஒரு பவரை அவங்க நாங்க அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் காட்ட நினைக்கிறாங்க. நடக்காத ஒரு விஷயத்தை தூக்கி வச்சு நடத்த முடியும், அதனுடைய அதற்காக விளைவு ஒரு தான் இன்னைக்கு. கமிட்டியை வேற போட்டு அதற்கு ஒரு போட்டு பழைய ஜனாதிபதியை வந்து தலைமையாக்கி அதுக்கு இவங்களுக்கு சாதகமாக ஒரு ரிப்போர்ட்டை வேற வரவழைச்சு கொடுக்க சொல்லி அதெல்லாம் வேற அதனால பண்ணுவாங்க. இன்னைக்கு ஈக்குவேட் ஆயிருக்கிறது வந்து வலதுசாரி ஈக்குவேட், வலதுசாரிக்கு இடதுசாரியா வைக்காம. ஆனா இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா மக்களை வந்து கான்ஸ்டியூஷனுடைய ரைட்ஸ மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் அதை பாக்குறேன். பிஜேபி நிறைய தவறுகளை செய்யுது, அந்த தவறுகள்ல மற்ற கட்சிகள் நிறைய கத்துக்குது. ம், ஏன்னா பிஜேபி கான்பிடன்ட் பண்ணக்கூடிய அரசியலை வந்து கத்துக்கிறதுன வழியாகவும் இவங்க வந்து இன்னும் மேம்படுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ம். சரி. இறுதியாக இன்னைக்கு நம்ம அத கான்ஸ்டியூஷனுடைய பின்னணி அதுல என்னென்னலாம் டிபேட் போச்சு அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். ம். முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு பார்த்தேன். ஏன்னா ம். இந்த ஜுடிஷியல் சுப்ரீமசி பத்தி நீங்க பேசல இதுல. அது ஒரு விஷயம் நீங்க அதிகமா அது தனியாவே பேசப்படாத விஷயம். பேசணும்னா அடுத்த எபிசோட்ஸ்ல மேபி இன்னொரு நம்ம எபிசோட அதை போலாம். பத்தி பேசுவோம். ஆமா, ஏன்னா இந்த ஜுடிஷியல் சென்ஸ்ன்னு நம்ம ஆரம்பிச்சோம். ம், பட் அந்த ஜுடிஷியல்ல எப்படி இந்தியா வந்து கையாளுதுங்கிறதே ரொம்ப அட்டகாசமான. ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் பைகமரலிசம், ஸ்டேட் ம், சென்டர்னு லேயர் ஆஃப் ஜுடிஷியல் பவர் இருக்கு. அதுவும் நம்ம பவருக்குள்ள போயிடலாம். அந்த அந்த அடுத்த முறை வந்து அந்த அதிகாரம் கான்ஸ்டியூஷன் பவர்ஸ் இருக்கு இல்லையா, ம், பிரதமர் என்ன பிரசிடென்ட் என்ன அதுல நடந்த விவாதங்களை நம்ம தொகுப்பா பார்க்கலாம். ஏன்னா இப்பயும் 50 நிமிஷம் மேல ஆயிடுச்சு.
சரி, ஏன்னா அது சரி. தொடங்கணும்னா லேஸ்ல நிக்கும்னு தெரியல. ஏன்னா கான்ஸ்டியூஷனே மீறி சில வேலைகளை சுப்ரீம் கோர்ட் செய்யும். அது ஆமா. வந்து மக்களுடைய நலனுக்குன்னு செய்வாங்க. அதெல்லாம் சேர்த்து விவாதிக்கணும். எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அதுல நிறைய. சரி. அது அடுத்த எபிசோட்ல பேசுவோம் மேபி. அதோட இப்போ இந்த எபிசோட் முடிச்சுக்குவோம். இந்த எபிசோட்ல நம்ம ரெண்டாவது எபிசோடு வந்து முதல் ம். எபிசோடு ஏன் இந்த சிஸ்டர் இது வந்து பத்தி பேசுறோம் இன்னைக்கு அப்படின்றத பத்தி, இது ஏன் அவசியமாகுதுன்னு பேசியிருக்கோம். இன்னைக்கு அதனுடைய கட்டமைப்பு, அது உருவான கதை, அதுல நடந்த டிபேட், அதை பத்தி விரிவாக நிறைய விஷயங்கள் பாஸ்கர் பகிர்ந்திருக்காரு. ஸோ போக போக இன்னமும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது இன்னைக்கு. ஏன்னா நாம வந்து ரொம்ப ஒரு போற போக்குல இந்த விஷயங்கள் வந்து கேள்விப்படும் போது இதனால என்ன மாறப்போகுது, நம்ம வாழ்க்கை எப்படி பாதிக்க போகுது அப்படின்றத பத்தி உணராமலேயே நாம வந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். அதிலிருந்து மாறுபட்டு கொஞ்சம் இந்திய இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நம்ம ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதுங்க. தொடர்ந்து பேசுவோம். யாருக்கும் உங்க நன்றி. வணக்கம். பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.